கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாவே யாவே என்னும் நம்முடைய இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று தானியேல் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் மிகாவேல் தேவதூதன் தானியேலுக்கு இந்த வசனத்தை சொல்லுகிறார், இந்த வார்த்தையை கூறுகிறார். இதில் அவர் சொல்லுவது, சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு அறிவிப்பேன். உம்முடைய வேதமே சத்தியம் என்று வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய வேதம் அது சத்தியம், அதிலுள்ள எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் சத்தியம். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும், இயேசு சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் நியாயப்பிரமாணத்தின்படியான ஊழியம் அல்ல, எழுத்தின்படியான ஊழியம் அல்ல. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆவியின்படியான ஊழியம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் அருளும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இருதயமாகிய சதையாகிய பலகையிலே கர்த்தருடைய கற்பனைகள் எழுதப்பட்டு அதன்படி நடக்கிற உன்னதமான சுயாதீனமான ஊழியம், அதுதான் புதிய ஏற்பாட்டு ஊழியம். நியாயப்பிரமாண ஊழியத்திற்கு மிகவும் வித்தியாசமான ஊழியம். நியாயப்பிரமாண ஊழியம் அது முக்காடு போன்றது. பழைய ஏற்பாட்டை வாசிக்கையில் இப்பொழுதும் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது என்று அப்போஸ்தலன் பவுல் கூறுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகிறார், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். இயேசு கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் அவற்றை செய்து முடித்தார். அடுத்ததாக அவர் சொல்லுகிற வார்த்தை, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இங்கே இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எல்லாம் நிறைவேறும், அதில் உள்ள சிறிய எழுத்து கூட அது நிறைவேறாமல் போகாது, அந்த எழுத்தின் உறுப்புகளும் நிறைவேறாமல் போகாது. இது எபிரேய மொழியை பொறுத்தவரையில் அது தேவனை எழுதி கொடுத்த ஒரு மொழி. அதிலே பழைய எபிரேய மொழியிலே 22 எழுத்துக்கள் மட்டுமே உண்டு. அந்த 22 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள். அந்த 22 எழுத்துக்களுமே மெய் எழுத்துக்கள். அந்த மெய் எழுத்துக்கள் எந்த விதத்தில் உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதை தேவனை கற்றுக் கொடுத்திருந்தார். அந்த வார்த்தைகளை அறிந்த யூத ஜனங்கள் அதை உச்சரிக்க தெரிந்திருந்தனர். ஆனால் யாவே என்னும் தம்முடைய நாமத்தை தேவன் உச்சரித்த போது அந்த வார்த்தையை உச்சரிக்க மற்ற யாரும் துணியவில்லை. எனவே அந்த வார்த்தையின் உச்சரிப்பு பல காலமாய் பயன்படுத்தப்படாமல் போனதினால், புதிய சந்ததிகள் அந்த வார்த்தையின் உச்சரிப்பை அறியாததினால் மற்றும் அதற்கு கனம் கொடுக்க எண்ணி அந்த வார்த்தையை உச்சரிக்க துணியாததினால் அந்த வார்த்தை எப்படி உச்சரிக்கப்பட வேண்டும் என்று தெரியாமல் போனது. எனவே யாவே என்கிற யஹ்வஹ் என்றும் உயிர்மெய் மெய்யெழுத்துக்களை வார்த்தையானது அடோனாய் என்னும் வார்த்தையில் உள்ள
உயிரெழுத்துக்களுடன் சேர்க்கப்பட்டு யெகோவா என்னும் பெயரால் உச்சரிக்கப்பட்டது. அதுவும் யூதர்கள் பயன்படுத்திய ஒரு முறைதான். இப்பொழுது இரக்கம் பெற்ற சந்ததியாகிய நாம் யாவேவின் நாமத்தை உச்சரிக்க துணிந்துள்ளோம். ஏனென்றால் அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த ஒன்றை தேவன் நமக்காக முன்குறித்தார். அவருடைய நாமம் நம்முடைய வாயால் உச்சரிக்கப்பட கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகார ஆவியை நமக்கு தந்தபடியினால் பிள்ளைகளாகிய நாம் அவருடைய நாமத்தை உச்சரிக்க துணிந்தவர்களாய் அல்லது தகுதியாக்கப்பட்டவர்களாய் மாற்றப்பட்டுள்ளோம். இதிலே பிற்கால எபிரேய மொழியிலே அந்த மெய்யெழுத்துக்களுடன் உருவாக்கப்பட்ட உயிரெழுத்துக்களை சேர்த்து அவர்கள் வாய்மொழியாய் உச்சரித்து வந்த வார்த்தைகளுக்கு மாடர்ன் ஹீப்ரூ மொழி மூலம் முழுமையான வார்த்தையை உருவாக்கினார்கள். இது எல்லோராலும் படிக்கக்கூடிய அளவுக்கு அல்லது உச்சரிக்கக்கூடிய மொழி நடையில் எழுத்து வரி வடிவங்களை உடையதாய் இருந்தது. இந்த உச்சரிப்பிலோ அல்லது பிற்காலத்தில் எழுதப்பட்ட இந்த தற்போதைய அல்லது நவீனமாக்கப்பட்ட எபிரேய மொழி வார்த்தைகளின் வரி வடிவங்கள் பல உறுப்புகளை கொண்டது. மெய்யெழுத்துக்களை மட்டும் உள்ளடக்கியதாய் அல்ல, உச்சரிப்புக்கேற்ப உயிரெழுத்துக்கள் சேர்க்கப்பட்டு உயிர்மெய் எழுத்துக்களாய் உறுப்புகளை உடையதாய் இருந்தது. எனவே இந்த உறுப்பு வார்த்தைகளோ அல்லது வரி வடிவங்களோ சத்திய வார்த்தைகளாய் இருக்கின்றன. சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று மிகாவேல் கர்த்தருடைய இரகசியங்களை தானியேலுக்கு தெரியப்படுத்தினான். எனவே கர்த்தருடைய வேத வசனத்தில் உள்ள வார்த்தையின் ஒவ்வொரு எழுத்துக்களுமே சத்தியமானது. மேலும் அந்த உறுப்புகளும் நிறைவேறி தீருமளவுக்கு ஜீவனுள்ள வார்த்தைகளும் பரிசுத்தமுள்ள வார்த்தைகளும் சத்திய வார்த்தையின் அங்கங்களுமாய் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் ஒளிந்து போகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவைகள் நிறைவேறும் என்றே இயேசு சொன்னார். இப்படி இருக்க சத்தியத்தை கடைபிடிக்கிற நாம், சுயாதீன பிரமாணத்தை கடைபிடிக்கிற நாம் இந்த நியாய பிரமாணங்களை நிறைவேற்ற வேண்டுமோ? இல்லை. அது இயேசுவால் நிறைவேற்றப்பட்டது, எளிதாக்கப்பட்டது. இப்பொழுது நாம் இயேசுவின் கற்பனைகளாகிய இயேசு கொடுத்த ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்கிற கற்பனையை நிறைவேற்ற வேண்டும். இங்கே எவனாகிலும் தன் சகோதரனை இருமாப்பாய் ஆளாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது யாஸ்வா மெசியா, இறுதி ராப்போஜனத்திலே பந்தியிருக்கையில் அவர் இதைத்தான் வலியுறுத்தினார். போதகரும் ஆண்டவரும் ஆகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவ கடவீர்கள். நீங்கள் ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவுவதினால் உங்களில் உயர்ந்தவன் ஒருவனும் இல்லை, எல்லோரும் சகோதரர்களாய் இருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு நீதியை கர்த்தர் தெளிவாக்கினார். இங்கே அவர் பாதங்களை கழுவ சொல்லும் பொழுது யோவான் மேலும் யாக்கோபின் மேலும் அவர்கள் முதன்மையான பரலோக ராஜ்ய சிங்காசனங்களை விரும்பினபடியால் மற்ற சீசர்கள் அவர்கள் மேல் கோபமான போது புறஜாதிகளுடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும்
உங்களுக்குள் அப்படி இருக்கலாகாது என்றும் இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி கூறியே இந்த பாதம் கழுவும் முறையை ஏற்படுத்தினார். எனவே ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவுகின்ற, ஒருவருக்கொருவர் சகோதரரான இயேசுவின் சீசர்கள் ஒருவரை ஒருவர் தங்களிலும் கனமானவர்களாய் மதித்து போற்றி பாராட்டி நடக்க வேண்டும். இங்கே ஊழியன் விசுவாசி என்னும் இரண்டு வர்க்கங்கள் இல்லை. எல்லோருமே தேவனால் முன்குறிக்கப்பட்ட, இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட, பரிசுத்த ஆவியானவரால் அழைத்து நடத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சீசர்களாமே. அவர்கள் சகோதரர்களாய், இருமாப்பில்லாதவர்களாய், வஞ்சகம் இல்லாதவர்களாய், ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்துகிற கடனை மட்டும் உடையவர்களாய், மற்றெந்த விதத்திலும் அடிமை கொள்ளுகிறவனாய், ஆட்களை திருடுகிறவனாய் இல்லாதபடிக்கு தேவன் இருமாப்பாய் நீங்கள் உங்கள் சகோதரரை ஆளக்கூடாது என்று சொன்னார். இது தேவன் ஏற்படுத்திய வார்த்தை, தேவன் ஏற்படுத்திய கற்பனை. இந்த கற்பனைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். நியாயப்பிரமாணங்களை கர்த்தர் நிறைவேற்றினார், அது இன்னமும் நிறைவேறும். அது நமக்கானதல்ல. நாம் இயேசு கிறிஸ்துவின் கற்பனையை நிறைவேற்ற வேண்டும். ஒருவர் மேல் ஒருவர் உண்மையான அன்புடையவர்களாய் இருக்க வேண்டும். சகோதர சிநேகத்தால் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இந்த நியாயப்பிரமாணம் தேவன் நிறைவேறும் என்று சொன்னாரே, அதை நாம் ஆராய வேண்டும். அந்த நியாயப்பிரமாணம் முன்பு கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம், அதன் எழுத்து, அதன் சிறு எழுத்து, அந்த சிறு எழுத்தின் ஒவ்வொரு உறுப்பும் நிறைவேறி தீரும் என்றால் அதை கை கொள்ளுகின்ற வேதபாரகர், பரிசேயர் இவர்களுடைய நீதியை பார்க்கிலும் உள்ளத்திலே எழுதப்பட்ட தேவ ஆவியால் சதையான பலகைகளிலே வரையப்பட்ட கற்பனைகளை உடைய சுயாதீன பிரமாணத்தின்படி தேவனை ஆராதிக்கிற ராஜரீக பிரமாணத்தின் பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய நீதியை அதிகமாய் விளங்க பண்ண வேண்டும். ஒருவரை ஒருவர் அடிமை கொள்வதோ, இயேசு கிறிஸ்துவின் அன்பில்லாத மாற்றுருவமான உபதேசத்தை வலியுறுத்துவதோ கூடவே கூடாது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 18 வரை நாம் படித்தோம். 19ஆம் வசனத்தில், ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இந்த கற்பனை என்பது இயேசு கிறிஸ்துவின் கற்பனை. அதில் சிறிய எது ஒன்றையும் மீறி என்பது தான் சுயமாய் கை கொள்ளாமல் அபிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன். கை கொள்ளாததை, தன் ஜீவியத்தின் காரியத்தை, அல்லது கை கொள்ளாமல் இருந்து அந்த கற்பனைகளை போதிப்பதும் கூட அந்த மனிதன் பரலோக ராஜ்யத்தில் மிகவும் சிறியவனாய் எண்ணப்பட காரணமாகும். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ, கை கொண்டு போதிக்கிற ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். எனவே இயேசு கிறிஸ்து, அதாவது யாசுவா மெசியா சொன்னது போலவே நாம் ஒருவரை ஒருவர் இருமாப்பாய் ஆளாமல் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி போதித்தால்தான் நம்முடைய போதனையை நாம் பரலோக ராஜ்யத்திலே பிரீதியானதாய், நம்முடைய வருங்காலத்தில் நாம் பெரியவர்களாய், மகிமையானவர்களாய் பரலோக ராஜ்யத்தில் காணப்படுகிறதாய் காணப்படும். எனவே கர்த்தருடைய கற்பனைகளை, அதாவது யாசுவா மெசியாவின் கற்பனைகளை கை கொண்டு அவைகளை போதிக்க வேண்டும். மேலும் 20வது வசனத்திலே, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய அவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிருக்க வேண்டும். நான்
நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனத்தை ஆகிலும் அழிக்கிறதற்கு வரவில்லை, அவைகளை நிறைவேற்றவே வந்தேன். எனவே அந்த பழைய பிரமாணங்களை கை கொள்ளுகிற மனிதர்களுடைய நீதியிலும் புதிய பிரமாணமாகிய யாசுவா மெசியாவின் பிரமாணத்தை கை கொள்ளுகிற நீங்கள் உங்கள் நீதி அதிகமானதாய் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்திலே புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரராகிய புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய 2 பகுப்புகள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் சீசர்களாகிய நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாமல் போய்விடும். எனவே வேதபாரகருடைய நீதியையும் பரிசேயருடைய நீதியையும் காட்டிலும் மேலான நீதியை, கிறிஸ்துவின் கற்பனையை கை கொண்டு போதிக்கிற பெரியவர்கள் எண்ணப்பட்ட உன்னதமான நிலையை நீங்கள் அடைய வேண்டுமாயின் நீங்கள் சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மேலும் இருமாப்பாய் சகோதரர் எண்ணப்பட்ட வேறொருவனை பிறனை நீங்கள் இருமாப்பாய் ஆளக்கூடாது. இருமாப்பாய் ஆளுகிறவர்கள் யாசுவா மெசியாவின் ஊழியக்காரர்கள் அல்ல. தங்கள் சுய லாப நோக்கத்திற்காக மனிதர்களை பயன்படுத்தி கொள்ள யாசுவா மெசியாவின் நாமத்தை பயன்படுத்துகிறவர்களாய் காணப்படுவார்கள். எனவே யாசுவா மெசியா, அதாவது இயேசு கிறிஸ்து என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தையாகிய சத்திய வார்த்தையாகிய தேவன் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நாம் போதிக்க வேண்டும். அந்த யாசுவா மெசியா தேவன், அவர் தேவனுடைய வார்த்தை. அவருடைய வாழ்க்கையில் குறைகளோ கரைகளோ குற்றங்களோ காணப்படவில்லை. அதாவது சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உங்களுக்கு தெரிவிப்பேன், சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன் என்று மிகாவேல் சொன்னது போல, சத்திய எழுத்தாகிய சத்திய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் அவயவங்களாகிய நாம் பரிசுத்தமானவர்களாய் காணப்பட வேண்டும். சத்திய பரனாகிய தேவனுடைய குமாரனாகிய, அதாவது யாவேவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அதாவது யாசுவா மெசியாவின் சொந்த இரத்தத்தினாலே மீட்டு கொள்ளப்பட்ட விலையேற பெற்ற ரட்சிப்புக்கு பாத்திரவான்களாகிய நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமானது. அது நமக்கு ஏற்றது. அதாவது சத்திய எழுத்து, வேத எழுத்துக்கள், தேவன் கொடுத்த எபிரேய மொழியிலே உள்ள 22 எழுத்துக்களும் அவைகளுடைய உயிர்மை வடிவங்களாய் உருவாக்கப்பட்ட தற்கால அல்லது மாடர்ன் ஹீப்ரூ எழுத்துக்களும் சத்தியமானவைகள் என்பதே வேத வசனங்கள் நமக்கு குறிப்பிடுகின்றது. எனவே முழு வேதமும் சத்தியம்தான். முழு வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியம்தான். ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் சத்தியம்தான். அந்த எழுத்துக்களின் ஒவ்வொரு உறுப்புகளும் கூட சத்தியம்தான் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே வேதவசனத்தின் ஒவ்வொரு எழுத்தின் உறுப்பும் சத்தியம் என்றால் வேதவசனம் முழுமையும் சத்தியம். நாம் எழுத்துக்கள் சத்தியம் என்பதை இன்றைக்கு தியானிக்கின்றோம். இனி வரும் வீடியோக்களிலே வேத வசன வார்த்தைகள் சத்தியம், வேத வசனங்கள் சத்தியம், வேதம் சத்தியம் என்பவைகளை தியானிப்போம். இப்பொழுது நாம் சத்திய எழுத்துக்களிலே கண்டிருக்கிறது உனக்கு தெரிவிப்பேன் என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே தியானிக்கிறபடினாலே தேவனுடைய வார்த்தைகள், அதாவது யாவேவின் வார்த்தைகள், அதாவது யாவேவின் வார்த்தைகளில் உள்ள எழுத்துக்கள் சத்தியம் என்று அறிகிறோம். தேவன் கொடுத்த அந்த 22 எபிரேய எழுத்துக்களுமே
எபிரேய மொழியின் அடிப்படையிலே ஒவ்வொரு தனித்தனி வார்த்தைகள் அர்த்தமுள்ள வார்த்தைகள். ஆலேப், கிமெல் என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு எழுத்துக்களுமே தனித்தனி வார்த்தைகள். ஆலெஃப், கிமெல் என்று சொல்லப்படக்கூடிய ஓரெழுத்து வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் எபிரேய மொழியிலே உண்டு. மேலும் அந்த தனி எழுத்தை உச்சரிக்கின்ற ஆலெஃப், கிமெல் என்னும் புதிய வார்த்தைகளும் கூட அர்த்தம் நிறைந்தவைகளாய் அல்லது அர்த்தமுள்ள தனித்தனி வார்த்தைகளின் கோர்வைகளாய் சரங்களாய் காணப்படுகின்றன. எனவே வேத வசன வார்த்தைகளில் உள்ள எழுத்துக்கள் சத்தியமானவைகள். எபிரேய மொழியிலே உள்ள வார்த்தைகளும் அவைகளில் உள்ள எழுத்துக்களும் அவைகளின் உறுப்புகளும் சத்தியமானவைகள், நிறைவேற காத்திருப்பவை, அர்த்தம் பொதிந்தவை, தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். இஸ்லாமிய சகோதரர்கள் மூல மொழியை படித்து அதிலே தேர்ச்சி பெறுகிறார்கள். அவர்கள் தேவனை அவருடைய பரிசுத்தத்தின்படி அவர்கள் வேதத்தின் மூலம் அறியப்படுகிறார்களா, அவர்களுக்கு பரிசுத்த வாழ்க்கை அல்லது பரிசுத்த ஜீவியம் நிலைநாட்டப்படுகிறதா என்று தியானித்து பார்த்தால் அங்கே இல்லை என்ற பதிலே இருக்கின்றது. அந்த வேதத்தை அருளிய இறைதூதராய் குறிக்கப்படுபவரும் அவருடைய வாழ்க்கையும் கூட தூய்மையானதாய், நேர்மையானதாய், பரிசுத்தமானதாய் காணப்பட்டதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அது கிமு 510க்கு பின்பே எழுதப்பட்டது. கிறிஸ்தவர்களின் வேதாகமத்தை தழுவி புனைக்கதைகளாய் புனையப்பட்டது போல பல சொல்லாடல்கள், வார்த்தைகள், காரியங்கள் உள்ளன. அவைகளுக்கான எந்த ஒரு உதாரணங்களும் வேதாகமத்தில் இல்லை. பின்பு கொடுக்கப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை இல்லாத ஒரு மனிதன் மூலமாய் அருளப்பட்டதாய் சொல்லப்படுகின்ற அந்த வேதம் அது நிறைவானதாயும் முன்பு உள்ளது குறைவானதாயும் சொல்லுகிறது. அது மிகவும் தவறு. அதிலுள்ள வார்த்தைகள் பரிசுத்தத்தை மனிதருக்கு பகிர்ந்தளிப்பவைகளாய் இல்லாமல் குழப்பமான ஜீவியத்தையே, குழப்பமான வாழ்க்கையை முன்மொழிபவையாய் உள்ளன. அந்த வாழ்க்கை முறைகளை அந்த இஸ்லாமிய சகோதரர்களும் கூட இந்த காலகட்டத்திலே மேற்கொள்ள முடியாதவாறு அது ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. சண்டையும் தர்க்கமும் இல்லாமல் ஒரே நேரத்தில் 4 மனைவிகளோடு வாழ முடியும் என்று பரிசுத்தத்தை குறைத்து மதிப்பிடும் வசனங்கள், வார்த்தைகள் அதிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அவைகள் நீதியானவைகள் அல்ல. இவைகள் வேதத்தில் குறைவுகள் உள்ளதைப் போல பேச வேண்டியதோ அதை கேட்க வேண்டியதோ தேவையானது அல்ல. இந்த வேதம், இதில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் பரிசுத்தம் உள்ளது, சத்தியம் உள்ளது. அவைகள் சத்தியமாய் தேவனால் கொடுக்கப்பட்டது. அவைகள் அர்த்தம் உள்ளது, நிறைவேறி தீர காத்திருக்கும் எழுத்துக்களாகும். வேதாகம மனிதர்களின் ஒவ்வொரு பெயர்களை எடுத்துக்கொண்டாலும் அதுவும் நிரம்ப அர்த்தமுள்ளதாகவும் அதிலே ஒவ்வொரு எழுத்துக்களும் ஞான அர்த்தம் உள்ளதாகவும் இருக்கின்றது. எனவே அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் சிறுவயது முதல் பாடசாலையிலே அவர்களுடைய மொழியை கற்பது போல கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வேத அறிவுக்காக
எபிரேய மொழியை கற்றல் நலமே, ஆனால் ரட்சிப்பு நமக்கு எளிமையாக்கப்பட்டதால் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கை கொண்டு வாழ்வதே போதுமானது. கூடுதலாக எபிரேய மொழியின் அர்த்தங்களையும் அதன் அசைவுகளையும் நாம் கற்றுக்கொண்டால் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு தனித்தனி மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட அல்லது மொழியாக்கம் செய்யப்பட்ட வேத வார்த்தையானது தன்னுடைய இயல்பான தேவனால் உருவாக்கப்பட்ட வார்த்தையில் பொதிந்துள்ள ஞான அர்த்தங்களை வெளிப்படுத்த முடியாமல் குறைவான சொற்களையும் வார்த்தைகளையும் எழுத்துக்களையும் தகுதியில்லாத பதங்களையும் மேலும் குழப்பமான பிறமொழி வலுவு சொற்களையும் உடைய ஒவ்வொரு தனித்தனி மொழிகளிலே நிரம்ப நல்ல அர்த்தங்களை கொடுக்க, நல்ல புரிதல்களை கொடுக்க தகுதியானவைகளாய் இல்லாதபடியினாலே அதிலே மொழிபெயர்ப்பு பிழைகளும் கால வரையறை பிழைகளும் காணப்படுகின்றன. மேலும் மதிப்பாய்வு செய்து காலத்துக்கேற்ப முன்னேற்றம் அடைந்த தற்காலம் செம்மொழியிலே அவைகள் மொழியாக்கம் செய்யப்படாமல் பழமை தாங்கியவையாய் குழப்பமுள்ளவையாய் வடமொழி சொற்களை மந்திரங்கள் போல ஆராதிப்பவையாய் உள்ளன. எனவே உம்முடைய வேதமே சத்தியம், அதிலுள்ள வார்த்தைகள் சத்தியம், அதிலுள்ள எழுத்துக்கள் சத்தியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் மூல மொழியின் முழுமையான தேர்ச்சி பாண்டித்தியம் நமக்கு உண்டாயிருப்பதே நல்லதாயிருக்கும். அதுவே அறிந்து கொள்ள முடியும். மூல மொழியின் எந்த அறிவும் இல்லாமல் சில மொழிபெயர்ப்பு பிழைகளோடு உள்ள குழப்பமான வடமொழி சொற்கள் கலந்த தெளிவான பொருள் அறியாது மந்திரம் போல பயன்படுத்தப்படும் வார்த்தைகளாலும் தேவனுக்கு நிகராய் ஆராதிக்கப்படக்கூடிய சில வடமொழி கலப்பு வார்த்தைகளாகிய சமஸ்கிருத வார்த்தைகளின் தமிழ் பயன்பாட்டு பழைய கால மனிதர்களின் பயன்பாட்டில் இருந்த வார்த்தைகளும் தேவனுக்கு நிகராய் ஆராதிக்கப்படுகின்றன. உதாரணமாக ஸ்தோத்திரம் என்னும் வார்த்தை ஒரு மந்திரம் போல இந்த காலகட்டத்திலே பயன்படுத்தப்படுகின்றது. அதை மூல மொழியிலே கற்று நிச்சயித்து கொண்டால் அதன் தெளிவான அர்த்தத்தை அறிய முடியும். அல்லேலூயா என்னும் வார்த்தை சிறப்பானது. அது எல்லா மொழியிலும் மூல மொழியின் பொருள் தாங்கியதாய் சிறப்பான வார்த்தையாக உள்ளது. அது மேன்மையானதே என்பதை நாம் ஒப்புக்கொள்ள முடியும். ஏனென்றால் அதிலே மூல மொழியில் உள்ள அர்த்தங்கள் நிறைந்த வார்த்தைகள் அதிலே உள்ளன. அதை நாம் ஒப்புக்கொள்ளலாம். மூல மொழியை அறிந்தால் விளங்கி கொள்ளலாம். எனவே கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் சத்தியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதிலே நியாயப்பிரமாணங்கள் இருக்கலாம், தீர்க்க தரிசனங்கள் இருக்கலாம், வம்ச வரலாறுகள் கூட இருக்கலாம். இவ்வளவு ஏன் பல முரண்பாடுகள் கூட இருக்கலாம். ஆனால் அவை சத்தியமே. மேலும் மனிதனுக்கு நல்வாழ்வையும் பரிசுத்த வாழ்க்கையையும் கட்டாயப்படுத்துகிற அல்லது உறுதியாய் போதிக்கிற வேதாகமம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானதே. அதிலே கற்று நிச்சயித்து கொண்டவைகளிலே நாம் உறுதியானவர்களாய் காணப்பட வேண்டும். மேலும் தீமோத்தேயு பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் கற்றவனாய்
இருந்தான். புதிய ஏற்பாட்டு இளம் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயு அல்லது பவுலின் உடன் ஊழியக்காரனாகிய உதவி ஊழியக்காரனாகிய தீமோத்தேயு முன்னதாகவே பரிசுத்த வேத எழுத்துக்களை கற்று அறிந்து அவைகளை நிச்சயப்படுத்தி கொண்ட ஒரு மனிதனாய் வாழ்ந்தார். எனவே பரிசுத்த வேத எழுத்துக்கள் அர்த்தமுடையவைகள், சத்தியமானவைகள். அவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அவைகளை மூலமொழியின் துணையோடு நாம் தெரிந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும் மூலமொழியின் சுவையோடு விளங்கி கொள்வதும் மிகவும் நன்றாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். இவைகள்தான் சத்திய எழுத்துக்கள். மொழிபெயர்ப்பிலே அந்த சத்திய எழுத்துக்களின் சாராம்சங்கள் குறைந்து போய்விடும் அல்லது இல்லாமல் போய்விடும். எனவே எழுத்துக்களின் அடிப்படையிலே சத்தியத்தை தியானிக்க வேண்டுமானால் மூலமொழி மிக சிறப்பானதாக இருக்கும். எனவே பரிசுத்த வேத எழுத்துக்களை நாமும் கற்று அறிந்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டியது மிகவும் ஏற்றதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்திற்காக அவைகள் எழுதப்பட்ட மூல வசனங்களாகிய பழைய ஏற்பாட்டில் உள்ள எபிரேய மொழியின் ஒவ்வொரு பரிசுத்த வேத எழுத்துக்களின் அர்த்தங்களை சிறுவயது முதலே அறிந்தவனாயிருந்த தீமோத்தேயு அவைகளை நன்றாய் உணர்ந்தவராய் இருந்தார் என்பதையே இந்த வசனம் சுட்டி காட்டுகின்றது. எனவே பரிசுத்த வேத எழுத்துக்கள் சத்தியமானவைகள். அவைகளில் உள்ள பொருள் பொதிந்த வார்த்தைகள் அது நிறைவேறும் வார்த்தைகளாய் அமைந்திருப்பவை. அவைகள் சத்தியம். அவைகள் நல்ல பலனை தரும் வார்த்தைகள். அவைகள் மூலம் இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்மொழியப்பட்ட எல்லா ரட்சிப்பின் காரியங்களையும் தீமோத்தேயு சிறுவயது முதல் அறிந்திருந்தார். மேலும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் யாவருக்கும் இந்த இரகசியம் அறிவிக்கப்பட்ட போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாளில் ஒன்றையாகிலும் காணும்படிக்கு மிகுந்த ஆவலுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஏனென்றால் அந்த இயேசு கிறிஸ்து யாசுவா மெசியா என்னும் நல்ல நாமத்தை உடைய அந்த தேவன், அவரே தேவனுடைய வார்த்தை. அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் தேவனுடைய வார்த்தைகளின் செயல்கள் அல்லது நியாயப்பிரமாணத்தின் சிறு எழுத்துக்கள் மற்றும் அவைகளின் உறுப்புகளின் நிறைவேறுதல்களாய் அமைந்தன. நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய சரீரத்திலே நிறைவேற்றி முடித்து ஆவியால் உயிர்ப்பிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய யாசுவா மெசியா தம்முடைய சுவாசத்தால் ஊதி தம்முடைய சீசர்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று முன்பதாகவே முன்மொழிந்தாரே, அந்த பரிசுத்த ஆவி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட யாவருக்கும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களும் வழிநடத்தப்படுகிறவர்களும் ஆகிய சுயாதீன பிரமாணத்தின் பங்காளிகளாகிய தம்முடைய சகோதரராகிய நமக்கு அவைகள் கொடுக்கப்பட்டவைகளாய் இருக்கின்றது. அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு. ஆவியும் ஜீவனும் நித்தியத்துக்கு நேராய் நடத்துகிற தேவனுடைய காரியங்கள். ஜீவன் என்பது நித்திய ஜீவன், ஆவி என்பது நித்திய ஜீவனிலே நாம் சேர்க்கப்பட
நம்மை மகிமை உள்ளவர்களாய் மாற்ற தேவனால் அருளப்பட்ட பரிசுத்த ஆவி. இவைகள் தேவனுடைய அனந்த ஞானத்தை உள்ளடக்கிய காரியங்கள். எனவே பரிசுத்த வேத எழுத்துக்கள், சத்திய வேத எழுத்துக்கள், தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த எழுத்துக்கள் சத்தியம் உள்ளவைகள். இயேசு கிறிஸ்துவின் வரலாறுகளும் உபதேசங்களும் சுவிசேஷங்களும் பிற்கால மொழியாகிய கிரேக்கத்திலே எழுதப்பட்டன. அவைகளிலே பல எழுத்துக்கள் இருந்தன. அவைகளிலே அராமிக் மொழி வார்த்தைகளும் இருந்தன. அந்த எழுத்துக்களிலும் சத்தியங்கள் இருந்தன. அவைகள் தேவனால் முன்னர் ஏற்படுத்தப்பட்ட எபிரேய மொழியிலும் இரண்டாம் தரமானவைகள். இங்கே எழுத்தின்படியான எந்த ஒரு காரியங்களையும் நாம் பார்க்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர், ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற இயேசுவின் கற்பனைகள், வார்த்தைகள், இவைகளை தான் நாம் தியானிக்கின்றோம். எனவே புதிய ஏற்பாடு அல்லது சுயாதீன பிரமாணத்திலே வேத எழுத்துக்களை நன்றாய் அறிந்து அவைகளால் நித்திய ஜீவன் பெறும் முறையை விட அவைகள் இயேசுவால் நிறைவேற்றப்பட்டன என்னும் பெருமிதமும் மேன்மை பாராட்டலுமே நமக்கு போதுமானது. இங்கே அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, லகுவானவைகளாகிய அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அது வார்த்தைகளாயும் யாசுவா மெசியாவின் வசனங்களாயும் கற்பனைகளாயும் இருக்கின்றன. அவைகளை கடைப்பிடிப்பதால் நல்ல பலன் நமக்கு உண்டாகும். எதிர்காலத்துக்கான நல்ல ஆதாயத்தை நாம் பெறுவோம். பரலோகத்திலே தேவனுடைய சன்னிதானத்திலே மேன்மையான காரியங்களை நாம் பெறுவோம். அந்த கற்பனைகளை கை கொள்வதினாலே பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாய், பெரிய மனிதனாய் நாம் காணப்பட முடியும். அவைகளை நாம் கை கொள்ளாமல் போதித்தால் சிறியவனாய், அற்பமானவனாய் மாறிப்போவோம். எனவே மீதமுள்ள வேத வார்த்தைகள், வசனங்கள், முழு வேதமும் பரிசுத்தம் என்பவைகளை நாம் பிற வீடியோக்களில் தியானம் செய்யலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின், அதாவது யாசுவா மெசியா, அதாவது யாவே தேவனின் வார்த்தைகளில் உள்ள ஒவ்வொரு வசனங்களும் சத்தியமானவைகள். அவைகள் இந்த புதிய ஏற்பாட்டு சுயாதீன ஊழியத்துக்கு நிழலாட்டமானவை. குறித்த காலத்துக்காய் நமக்காய் ஏற்படுத்தப்பட்ட அதிக மகிமை உள்ள, நம்மையல்லாமல் யூதர்கள் பூரணர் ஆகாதபடிக்கு தேவன் விசேஷித்த நன்மையானதை நமக்கு நியமித்த அந்த அனுக்கிரக காலத்தின் அறுவடைகளாகிய இந்த பாக்கியங்களை கர்த்தருடைய வேத வசனங்களிலிருந்து, வார்த்தைகளிலிருந்து, சத்தியங்களிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. எனவே கர்த்தருடைய வார்த்தைகள் மகிமையானவைகள். கிரேக்க வார்த்தையில் உள்ள எழுத்துக்களிலே சத்தியம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அவைகளிலே என்ன மேன்மை இருக்கிறது என்பதை நான் சரிவர அறியவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. எனவே அவைகளை பற்றி பேச எனக்கு போதிய அனுபவம் இல்லை. ஆயினும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே இந்த வசனங்களை தங்கள் சுய காரியங்களுக்காக வேறு விதமாய் போதிக்காமல் அந்த வார்த்தைகளை எழுத்தின்படியாக சரியாக போதிக்க வேண்டும். ஏன் வேதத்திலே குறிப்பிட்ட வார்த்தைகள் குறிப்பிட்ட இடங்களிலே தவிர்க்க முடியாததாய் கொடுக்கப்பட்டுள்ளன.
அந்த வார்த்தைகளை போதிக்கிற நாம் நம் இஷ்டப்படி வேறு வார்த்தைகளை மாற்றி போதிப்பதற்கா? இல்லை, அதே சரியான வார்த்தைகளை போதிப்பதற்கு தான். எனவே நாம் அவைகளை சரியான அடிப்படையிலே புரிந்து சரியான விதத்திலே அவைகளை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவைகளை நாம் போதித்து அவைகளை நாம் அனுபவமாக்க வேண்டும். எனவே இந்த புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் தியானம் செய்து அந்த வார்த்தைகள் மூலம் நாம் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ள அது போதுமானது. இயேசு கிறிஸ்து தம்முடைய மரண தருவாயிலே சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன் என்று சொன்னார். அங்கே பிலாத்து அவரை பார்த்து கேட்ட கேள்வி, சத்தியம் என்றால் என்ன, சத்தியமாவது யாது என்று கேட்டார். அவனுக்கு இது தெளிவாக்கப்படவில்லை. முன்குறிக்கப்பட்ட நமக்கோ தேவன் தம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அவைகளை அந்நிய காரியங்களாய் கருதாதபடிக்கு வேத வசனங்களை வாசித்து தியானித்து அதன் மகத்துவங்களை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதிலே இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு குறைபாடுகள் மற்றும் தேவனுடைய நாமத்தை ஒவ்வொரு மொழிக்கு ஏற்ப விதவிதமாய் மொழிபெயர்த்துள்ள வார்த்தைகளின் பயன்பாடுகள் இவைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மேலும் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அவருடைய நாமமாய் மூலமொழி வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள அந்த பெயர்களை நாம் இஷ்டத்திற்கு மொழிபெயர்த்து அதன் அடிப்படையிலே தேவனை பார்ப்பதை காட்டிலும் சரியான அவருடைய நாமத்தை உச்சரிக்க பழக வேண்டும். அவைகளை நாம் முன்னிறுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் என்னும் வார்த்தைகள் வேதாகமத்திலே கொடுக்கப்படுவதற்கு முன்பு பலவிதமான வார்த்தைகள், பராபரன், சர்வேஸ்வரன் என்று என்னெல்லாமோ வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு அது சரி செய்யப்பட்டு ஒரு விதமான வார்த்தையாகிய தேவன் என்கிற வார்த்தை கடவுளை குறிக்கும் வார்த்தையாக குறிப்பிடப்பட்டது. அது அந்த காலத்திலே அந்த மொழிபெயர்ப்பின் மூலமாய் பேசப்பட்டு உறுதியாக்கப்பட்டு இப்பொழுது அது வெறியாக்கப்பட்டுள்ளது. தேவன் என்கிற வார்த்தை அவருடைய நாமமா? இல்லை. தமிழ் பண்டிதர்கள், பண்டித் ஜி என்பவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த வார்த்தை. தேவனை ஸ்திரியே என்னை நம்பு, இந்த தேவாலயத்திலும் இந்த மலையிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று புதிய ஏற்பாட்டு ஊழியத்தை குறித்து தேவன் சமாரிய ஸ்திரீக்கு முன்மொழிந்த விதத்தின் அடிப்படையில் தேவனுடைய நாமத்தை எப்படி சொன்னாலும் அதை தேவன் புரிந்து கொள்ளுகிறார் என்கிற அடிப்படையில் அது இப்பொழுது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனாலும் ஞானமடைந்த நாம், அறிவடைந்த நாம் அந்த வார்த்தைகளை மூலமொழி உச்சரிப்போடு பெயர்களை உச்சரித்து பழகுவது நல்லது. தமிழுக்கு ஏற்ப சில திரிபு வார்த்தைகளை பயன்படுத்துவதை காட்டிலும் சரியான வார்த்தைகளை பயன்படுத்துவதே உசிதமானது. அந்த தேவனுடைய வார்த்தைகள் மூலம் இரட்சிப்பு உண்டாகும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று நம்புகிறீர்களே, விசுவாசிக்கிறீர்களே, என்னை குறித்து சாட்சி இடுகிறவைகளும் அவைகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேத வசனங்கள் இயேசுவை குறித்து சாட்சியிடுகின்றன. அந்த சாட்சியின் வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் கொடுக்கப்பட்டன. அந்த சாட்சியின் சாராம்சம் என்னவென்றால், தேவனுக்குள் ஜீவன் இருந்தது, அது இயேசுவுக்குள் மறைந்திருந்தது,
அவர் மரணத்துக்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியினாலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டதினாலே ஆவியாயும் ஜீவனாயும் இருந்த அவருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியின் ரூபமாய் கிறிஸ்துவின் ஆவியாய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி நம்முடைய இருதயமாகிய சதையாகிய பலகையிலே அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் தேவனுடைய ஆவியாகிய அந்த பரிசுத்த ஆவியினாலே தீட்டப்பட்டு சுயாதீனத்தினாலே, எந்த ஒரு அடக்குமுறையாலும் அல்ல, சுயாதீனத்தினாலே தேவனுக்கு நேராய் நடத்தப்படுகிற நம்மால் பொறுமையாய் கருத்தாய் கடைபிடிக்கப்பட்டு இவ்விதமாய் கிறிஸ்துவின் கற்பனைகளை எல்லாம் நாம் மீறாதபடிக்கு அவைகளை கருத்தாய் கை கொண்டு அவைகளை கடைபிடித்து போதிக்கின்ற தருவாயில் நாம் பரலோக ராஜ்யத்தில் பெரிய மனிதர்களாய் எண்ணப்படுவதற்கு தகுதியானவர்களாய் மாறுகிறோம் என்பதே உண்மை. எனவே இந்த வேத வசன வார்த்தைகளை சரியான விதத்திலே, இரட்சிப்புக்கேற்ற விதத்திலே, அவருடைய கற்பனைகளை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு தேவ ஆவியின் பலத்தால் பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து வேத வசன எழுத்துக்களை எப்படி அறிந்திருந்தார் என்பதை பற்றி புதிய ஏற்பாட்டிலே குறிப்பிடப்பட்டுள்ள வசனங்கள். யோவான் 7:15. அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இங்கே வேத வார்த்தைகளோ வசனங்களோ சொல்லப்படவில்லை, எழுத்துக்கள். எபிரேய மொழியிலே இருந்த வேத வசன எழுத்துக்களை அவர் சுட்டி காட்டியே தேவராஜ்யத்துக்கு ஏற்றவைகளை பேசினார். அதை யூதர்கள் அறிந்திருந்தார்கள். மேலும் யூதர்கள் அவைகளை அறிந்து கொள்ளும்படிக்கு யூத மார்க்கத்தின் முதன்மை மொழியான எபிரேய மொழியின் எழுத்துக்களை அவர் உதாரணம் காட்டி பேசினார். அதன் மூலம் அவர்கள் சாட்சியிட்டார்கள். இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். என்னமா பேசுகிறாரு, என்னமா அறிஞ்சிருக்கிறாரு, வேத எழுத்துக்கள் முதற்கொண்டு அதன் அர்த்தங்கள் சாராம்சம் அவர் பேசுகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த எழுத்துக்கள் சார்ந்த சத்தியம் என்பது பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் அடிப்படையிலான சத்தியம். இதை இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சத்திலே நிறைவேற்றினபடியினாலே அதை அவர் அழிக்க வரவில்லை, நிறைவேற்ற வந்தார். அவர் அவைகளை நிறைவேற்றி ஒரு பூரணமான பலியாக தம்மை ஒப்பு கொடுத்து அவர் எளிமையான வழியை நியாயப்பிரமாணத்திற்கு எழுத்தின்படியாயிருக்கிற நியாயப்பிரமாணத்திற்கு மாற்றாக ஆவியின்படியான புதிய பிரமாணத்தை, சுயாதீன பிரமாணத்தை கொடுத்தார். அது எளிமையாக இருந்தது. அது இரட்சிப்பை தெளிவாக காண்பித்தது. எனவே தான் இந்த எளிமையாக்கப்பட்ட வழியை அநேக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் காண வாஞ்சையாயிருந்தார்கள். மேலும் ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் பேசுகையில், சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? இங்கே சுபாவத்தின்படி விருத்த சேதனம் பெறாத புறஜாதியாகிய அல்லது கலிலேயராகிய மாறிப்போன கலப்பான ஜனங்களாகி இருந்த கிறிஸ்தவர்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால், இங்கே மோசேக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை எழுத்தின்படியாய் நிறைவேற்றுகிறவன் அல்ல, அதே நியாயப்பிரமாணத்தின் சாராம்சங்களை ஆவியின்படியாய் சதையான பலகையாகிய இருதயத்தில் எழுதப்பட்டு மனசாட்சியின் கடிந்து கொள்ளுதலினாலே அவற்றிற்கு கீழ்ப்படிந்து அவைகளை நிறைவேற்றுகிறவனாய் இருந்தால் அவனே வேத எழுத்தும். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது வேத எழுத்து, மேன்மையான வேத எழுத்து, அர்த்தம் நிறைந்த வேத எழுத்து, எபிரேய வேத எழுத்து உடையவனும் விருத்த சேதனமும் உடையவனுமாயிருந்தும்
அவைகளெல்லாம் பெற்றிருந்தும், அதாவது வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் கருதுகிறார்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி வேத எழுத்தும் விருத்த சேதனமும் கர்த்தரோடு தேவனோடு யாவேவோடு உடன்படிக்கையும் விருத்த சேதனமாகிய உடன்படிக்கையும் உள்ளவர்களாயிருந்தும் அவர் கொடுத்ததான எளிமையாக்கப்படாத நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம், ஒன்றிலே தவறினால் மீறுகிறதாகிவிடும். எனவே நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாகிய கிறிஸ்துவின் பிரமாணத்தை கடைபிடிப்பதே நமக்கு எளிதானது. மேலும் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். இங்கே புது உடன்படிக்கை, அதாவது சுயாதீன பிரமாணத்தின் ஊழியக்காரராகும்படிக்கு. இங்கே ஊழியக்காரர் என்பது ஏதோ ஒரு வகுப்பு வாரியான ஒரு மேன்மக்கள் தொடர்புடைய ஒரு காரியமல்ல. இங்கே எல்லோருமே சீசராக்கப்பட்ட எல்லோருமே ஊழியக்காரர்கள்தான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியக்காரர் என்று ஒரு வகையறாவும் விசுவாசிகள் என்று ஒரு வகையறாவும் இருந்ததாய் ஆதி சபையின் காலத்திலே இல்லை. அது சபை அரசியலுக்காக இப்பொழுது நிலைநாட்டப்பட்டதாய் மாறிவிட்டது. எனவே புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார் என்று சொல்லப்படுகின்றது. விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமாய் வாழுகின்ற எல்லாருமே புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஊழியக்காரர் என்பது பணிவிடைக்காரனாய் ஊழியம் செய்கிறவனாய் என்னும் ஒரு வார்த்தையாகும். இது கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு ஊழியக்காரன் என்கின்ற வார்த்தையை மிகவும் மேன்மைப்படுத்தி, மேன்மையான வார்த்தையாக இருந்த போதிலும் அதை மேன்மைப்படுத்தி எந்த ஒரு ஊழிய பணிவிடைகளையும் செய்யாதவனாய் தங்களை உயர்த்தி மற்றவர்களை வேலை கொள்ளும் ஒரு தவறான வழிநடத்துதல்களுக்குள்ளே சென்று விடுவதுதான் அந்தோ பரிதாபம். ஏனென்றால் கிறிஸ்துவின் யாசுவா மெசியாவின் கற்பனையை கை கொண்டு அவைகளை போதிக்க வேண்டியது அவசியம். இவர்களோ தங்களை கிறிஸ்துவுக்கு ஏற்ப மேன்மையானவர்களாய் மாற்றிக்கொண்டு ஊழியம் கொள்ளுகிறவர்களாய் மாறிவிடுகிறார்களே. இயேசு கிறிஸ்துவின் வழிகாட்டுதலோ கற்பனையோ அப்படி அல்ல. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் அவர் தேவனாயிருந்தும் ஊழியம் செய்யும்படிக்கே வந்தார். அவர் தம்முடைய சீசர்களின் பாதத்தை கழுவினார். இப்பொழுது அதையே திருஷ்டாந்தமாக எடுத்துக்கொண்டு ஊழியக்காரர் அவருடைய சீசர் என்று நோக்கக்கூடாது. எல்லோருமே அவருடைய சீசர்கள். மந்தைக்கு கண்காணியாய் உக்கிரகாரனாய் ஏற்படுத்தப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். அவ்வளவே. மந்தையை தின்ன தொடங்கி கொளுத்தவைகளை அடித்து தங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு தேவன் ஏற்படுத்தவில்லை. கீழ்மக்கள் மாயையும் மேல்மக்கள் மாயையும் ஆனவர்கள். கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் மாயையிலும் லேசானவர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும் பொழுது விசுவாசிகள் கீழ்மக்கள் என்றும் தங்களுக்கு கீழானவர்கள் என்றும் தங்களால் அடக்கி ஆளப்படுகிறவர்கள் என்றும் இருமாப்பான சிந்தனை உடையவர்களாய் இருக்கக்கூடாதே. புறஜாதிகளுடைய அதிகாரிகள் தானே அவைகளை செய்வார்கள். சொந்த சகோதரர்களைப் போல அவர்களை பாவிக்க வேண்டும். ஊழியம் என்பது நானோ கர்த்தருடைய வீட்டில் பச்சையான ஒலிவ மரம் போல் இருப்பேன் என்று முற்காலத்திலே சொல்லப்பட்ட வேத வசன நிறைவேறுதல் நல்லதே. ஆனால் தற்காலத்திலே தனி உடைமைகளாய் ஆலயங்களை மாற்றி அவைகளிலே தங்களை தலைவராய் மாற்றி அவைகளுக்கு கீழே வருகின்ற மக்களை ஆயுளெல்லாம் தங்களுக்கு அடிமைகள் போல மாற்றி தாங்கள் கிறிஸ்துவின் எந்த ஒரு ஊழியத்திலும் பங்கெடுக்காதபடிக்கு தங்களுக்கு கீழே பணிவிடை செய்யவும் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றவும்
தங்கள் தேவைகளை சந்திக்கவும் இவர்களை வைத்து கொள்வதுமன்றி இவர்களுடைய வருமானம் சார்ந்த ஆரம்பம் முதல் முடிவு வரையிலான எல்லா மாற்றங்களையும் அறிந்து கொண்டு அவைகளுக்கு ஏற்ப நியாய பிரமாணத்தின்படியே திட்டம் பண்ணி 10 1 கொடு என்று தண்டம் பண்ணி வாங்குகின்றவர்கள், அதாவது ஏலியின் குமாரராகிய ஓப்னி பினேகாஸ் என்பவர்கள், ஆசாரியனுக்கு இறைச்சி கொடு, இல்லை என்றால் வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்ளுவேன் என்று சொல்லி முக்கூறான ஆயுதத்தினால் கொப்பரையிலாவது சருவத்திலாவது குத்தி அவைகளில் வருவதெல்லாம் ஆசாரியனுக்கு என்று எடுத்துக்கொண்டார்களே. அந்த காலங்களிலே மக்கள் தேவனுக்கு செலுத்தும் பலியை மன விருப்பம் இல்லாமல் செய்யும்படியாய் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது பாவமானது. வேத எழுத்துக்களையும் நியாயப்பிரமாணத்தையும் மேலும் விருத்த சேதனத்தையும் பெற்ற அந்த ஊழியக்காரர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறி தகாததை செய்தது போல இந்த காலத்திலும் சுயாதீன பிரமாணத்தில் இருக்க வேண்டியவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கேற்ற கிரியைகளை வலியுறுத்தி தகாதவைகளை செய்து வலுக்கட்டாயமாய் நான் எடுத்துக்கொள்ளுவேன் என்று அவர்களை வாட்டி வதைத்து தங்களிலும் அதிகமாய் நரகத்தின் மகனாய் மாற்றும்படிக்கு இருமாப்பாய் ஆளுகச் செய்கிறவர்களாய் இருக்கின்ற இந்த புது சந்ததியான புதிய தலைமுறை ஊழியர்கள் தாங்களும் கட்டு, அதாவது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை எடுத்துக்கொண்டு தாங்களும் அதற்கு செல்ல மாட்டார்கள், மற்றவர்களையும் அதற்குள் நுழைய விட மாட்டார்கள் என்கிற இயேசு கிறிஸ்துவின் போதனைக்கேற்ப நடந்து கொள்வது மிகவும் கடினமானது. இங்கே புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கைக்கு ஊழியக்காரராய், இங்கே ஊழியக்காரர் என்பது யாவேவின் பணிவிடைக்காரர்கள் என்று கொள்ளலாம். அந்த உடன்படிக்கை எழுத்திற்கு உரியதாயிராமல், அந்த உடன்படிக்கை எழுத்துக்கு உரியதாயிராமல், அதாவது சத்திய எழுத்தாகிய எபிரேய மொழியின் மேன்மையான அந்த எழுத்து வடிவிலான கொல்லுகின்ற அல்லது செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது, கஷ்டப்பட்டு எல்லாராலும் நிறைவேற்ற மிகவும் கடினப்பட்ட அந்த நியாயப்பிரமாண ஊழியத்திற்கு உரியதாயிராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, அது சாவுக்கு ஏதுவான ஊழியம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியம்தான், அது நல்ல ஊழியம்தான். ஆனால் அது ஏன் அவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது என்றால், இப்பொழுதோ நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாகிய கிறிஸ்து எளிமையான வழியை நமக்கு ஏற்படுத்தினை. இப்பொழுதோ நாம் நியாயப்பிரமாணத்தை சார்ந்து இயேசுவின் இரத்தம் வீணாய் போகாதபடிக்கு, அவர் நமக்காய் சிந்தின வேலையேறப்பட்ட இரத்தத்தை பயன்படுத்தி கொள்ளாதபடிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாய் நம்மை ஒப்பு கொடுப்பது தகாத காரியம் அல்லவா? அதை தான் குறிப்பிட்டுள்ளது. மேலும் 2 கொரிந்தியர் 3:7 எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களினால் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் தேவனுடைய விரலினால் கற்களிலே பதித்து எழுதப்பட்ட தேவனுடைய கற்பனைகள் அடங்கிய அந்த ஊழியம், அது எழுத்துக்கள் சார்ந்த சத்தியத்தை உள்ளடக்கிய ஒரு ஊழியமாக இருந்தது. இங்கே எழுத்து கொள்ளுவதாயிருப்பதினாலே ஆவியினாலே சதையான மென்மையான நம்முடைய இருதயத்திலே எழுதப்பட்ட கிறிஸ்துவின் யாசுவா மெசியாவின் கற்பனைகள் கை கொள்ளப்பட வேண்டும். அது மேன்மையானதாக இருக்கும், அது எளிமையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஊழியத்திலே நடக்கிற நாம் கண் சொருகி போன குருடரை போல இல்லாதபடிக்கு மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை பெற்ற மோசேயின் முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால்
நம்முடைய முகம் பல மடங்கு பிரகாசிக்க வேண்டுமே. இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாதபடிக்கு பிரகாசமாயிருந்த மோசேயின் முகத்தை காட்டிலும் மகிமை உள்ள ஆவியினால் நடத்தப்படுகிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாகிய இருதயத்தை உடைய நம்முடைய முகங்கள் மிகவும் அதிகமாய் பிரகாசிக்கப்பட வேண்டுமே. இதுதான் இங்கே வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதாவது வேதபாரகர், பரிசேயர் அவர்களுடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். மோசேயின் முகத்திலே இருந்த மகிமையின் பிரகாசத்தை காட்டிலும் நம்முடைய முகத்திலே கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரகாசம் அது ஒளியிட வேண்டுமே. இங்கே ஊழியர்கள் என்று தற்கால கிறிஸ்தவ அரசியல்வாதிகளாய் தங்களை நிலைநிறுத்தினவர்கள் மனிதர்களை கீழ்ப்படுத்தி தகாதவைகளை அவர்கள் பின்பற்றும்படிக்கு அவர்களை வலியுறுத்துவது ஒரு தீங்கான காரியமாம். தேவனால் ஞானத்தை பெற்ற நாம் அவைகளுக்கு தப்பி சுயாதீன ஊழியத்திலே நிலை நிற்பதே கிறிஸ்துவினால் நமக்கு உண்டாகும் இரட்சிப்புக்கும் மேன்மைக்கும் உரியதாயிருக்கும். எனவே அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும். சுயாதீனர்களாய் நாம் இல்லாதபடிக்கு கிறிஸ்துவின் சுயாதீன பிரமாணத்திலே, ராஜரீக பிரமாணத்திலே நிலைக்காதபடிக்கு நம்மை வழுவி போக பண்ணுகின்ற மற்ற மனிதர்களின் தவறான நடவடிக்கைகளை நாம் எதிர்க்க வேண்டும். சுயாதீனம் உள்ளவர்களிடத்தில் பிறந்தவர்களைப் போல நாம் சுயாதீனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எனவே இங்கே பார்த்த எல்லா வசனங்களிலும் எழுத்து, அதாவது சத்திய எழுத்து என்பது பழைய ஏற்பாட்டின் முந்தின ஏற்பாட்டின் அல்லது முந்தைய ஊழியமாகிய நியாயப்பிரமாணத்தின் சாராம்சங்களாகும். மேலும் ரெண்டு தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் ஏற்கனவே பார்த்த தீமோத்தேயுவின் வேத எழுத்துக்களை அறிந்த தன்மையை இங்கே காண்கிறோம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே, மேசியா யாசுவாவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க, அதாவது இரட்சிக்கப்படுவதற்கு ஏற்ற ஒரு ஞானம் நமக்குள்ளே கிடைக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். பரிசுத்தமுள்ள வேத எழுத்துக்களிலே முழுமையான இரட்சிப்புக்கான இயேசுவை பற்றும் விசுவாசம் வரையறை செய்யப்பட்டுள்ளது. இவைகளை தான் பழைய தீர்க்கதரிசிகள் எல்லாரும் வேத வசனத்தின் மூலம் ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். அவைகளின் காலங்களையும் அவர்கள் தியானம் செய்து கண்டுபிடித்து அந்த காலங்களை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தும் தேவனுடைய இரக்கங்களுக்காய், அவருடைய கிருபைகளுக்காய், அவருடைய புதிய ஏற்பாட்டு ஊழியத்திற்காய், சுயாதீன பிரமாண ஊழியத்தின் நாட்களுக்காய் அவர்கள் ஏங்கி தவித்து காத்து கொண்டிருந்தார்கள். மேலும் சிமியோன் என்பவன் தேவாலயத்திலே இரட்சகராகிய கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய அந்த இரட்சண்யத்தை காணும் மட்டும் மரணம் அடைய மாட்டான் என்று தேவனாலே அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அந்த இரட்சண்யத்தை இப்பொழுது என் கண்கள் கண்டது. இப்பொழுது உம்முடைய அடியேனை சமாதானத்தோடே போக விடுகிறீர் என்று சொன்னான். எனவே சுயாதீன பிரமாணமாகிய தற்காலத்திலே தேவன் நமக்கு தந்திருக்கும் ராஜரீக பிரமாணம் நம்மை சமாதானத்திற்கு நேராய் வழி நடத்தும். அவருடைய இரட்சண்யத்தை நம்முடைய கண்கள் காண கிருபை செய்யும். நாம் விடுவிக்கப்பட்டவர்களானால் மறுபடியும் அடிமையாகாதபடிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் மேன்மக்களாய் தங்களை கொண்டாடுகிற கிறிஸ்தவ அரசியல் ஊழியக்காரர் வர்க்கத்திற்கும் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வழி நடத்துதல் நம்மை காக்க வல்லதாக இருக்கிறது.
நாம் பொறுமை உள்ளவர்களாய், ஆவியில் எளிமை உள்ளவர்களாய், ஏற்ற காலத்திலே கிறிஸ்து நம்மை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தகுந்த காலத்திலே அவர் சொல்லியிருக்கிற அந்த காலத்திலே நிறைவேறுகிறதான அவருடைய வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு நாம் நமக்குள்ளே பொறுமையானது கிரியை செய்யுமாறு பார்த்து கொண்டு வாழ வேண்டியது மிக அவசியம். எனவே பரிசுத்த வேத எழுத்துக்கள், சத்திய வேத எழுத்துக்கள், அது சத்தியங்களை உள்ளடக்கியவையாய் யூதருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவைகள் மூலம் அவர்களின் தீர்க்கதரிசிகள் பிற்காலத்திலே உண்டாகும் இரட்சிப்பை பற்றி அறிந்து கொண்டார்கள். அவைகள் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றும்படிக்கு வைக்கப்பட்டிருந்து காக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து அந்த எல்லா சத்திய வார்த்தைகள், சத்திய எழுத்துக்களையும் நிறைவேற்றி முடித்து புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் நாம் கிறிஸ்துவின் கிருபாசன தண்டை தைரியத்தோடு நெருங்கத்தக்கதாய் தகுதி உள்ளவர்களாக்கப்பட்டோமே. எனவே யாசுவா மெசியா சொன்னபடி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் அவைகளை கடைபிடித்து போதிக்கிறவனாயிருந்தால் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். என்னுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, அவைகள் எளிமையானவைகள், அவைகள் இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடியவைகள். அந்த கற்பனைகளின் வழியிலே நடக்கிறவனுடைய முகங்கள் பிரகாசிக்கப்படும். அந்த முகம் பிரகாசமாய் இருக்கும். அது மகிமையான ஊழியம், ஜீவனுக்கு ஏதுவான ஊழியம், ஆவியால் நடத்தப்படுகின்ற ஊழியம். இங்கே நாம் அறிந்து கொள்வது, நாம் கண்டிருக்கிறபடி சத்திய எழுத்துக்கள், அவைகளிலே கூறப்பட்ட காரியங்கள் எல்லாமே திருஷ்டாந்தங்களாய் நமக்கு வைக்கப்பட்டிருந்தது. அவைகள் கிறிஸ்துவாலே நிறைவேற்றப்பட்டு புதிதும் எளிமையும் ஜீவனுக்கு ஏதுவானதுமான புதிய மார்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்டு நம்மிலே அநேகர் ரட்சிக்கப்படவும் இயேசு கிறிஸ்துவினால் நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு உண்டாகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு விந்தையான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான ஒரு காரியம். இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் அநேக காரியங்கள் கொல்லும் எழுத்துக்கு நம்மை விடுதலையாக்கி அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிய இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவனுள்ள எழுத்து, ஜீவ வார்த்தையாகிய வசனம் பரிசுத்த ஆவியின் துணையிலாலே நம்முடைய இருதயத்திலே நிலைத்திருந்து ஜீவனுக்கு ஏதுவான பாதையிலே நம்மை நடத்துவதினாலே அந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவிலிருந்து நமக்கு எடுத்து கொடுப்பதினாலே அவர் கிறிஸ்துவை சாட்சியிடுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன கிறிஸ்துவாகிய தேவன் நமக்கு இருக்கிறபடியினாலே அவர் நம்மை ரட்சிக்க வல்லவர். புதிய ஏற்பாட்டு ஊழியம் ஆரம்பிக்கப்படுகையில் பிதாவாகிய தேவனாகிய யாவே என்பவரும், குமாரனாகிய தேவனாகிய யாசுவா மெசியா என்பவரும், பரிசுத்த ஆவியாகிய தேவனாகிய கர்த்தருடைய சுவாசமாகிய வல்லமை உள்ளவரும் அங்கே இயேசு கிறிஸ்துவின் நீதி நிறைவேற்றும் படலமாகிய ஞானஸ்நானம் முதலே அவர்கள் காட்சியளித்தார்கள். அங்கே அவர்கள் தனித்தனி ஆள் தத்துவங்களை உடைய நபர்களாய் இருந்தார்கள், பரிணமித்தார்கள். எனவே நம்முடைய தேவன் ஒருவரே. அவருடைய ஆழ்தத்துவங்கள் 3 தன்மைகளை உடையதாக இருக்கிறது. அவைகளெல்லாம் வேதவசனம் சார்புடைய காரியங்கள். அதாவது சத்தியம் தொடர்புடையது. இங்கே இன்று நாம் பார்த்தபடி சத்திய வார்த்தைகள், சத்திய எழுத்துக்கள், வேதாகமத்தில் உள்ள சத்திய எழுத்துக்கள், அதாவது பழைய ஏற்பாட்டு ஊழியத்தின் திருஷ்டாந்தங்களாகிய நியாயப்பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள், இவைகளே எழுத்துக்கள்.
இவைகளை பெற்றுக்கொண்ட நாம், கற்றுக்கொண்ட நாம், சத்திய வார்த்தையாகிய தேவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவிற்குள்ளே வளர்ந்து அதிலே பலுகி பெருக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை முன்குறித்தபடியினாலே, அதாவது யாவே நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே அவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையிலே, வெற்றியுள்ள பாதையிலே நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஜீவனுக்கு ஏதுவான ஊழியத்திலே பங்கு கொள்ள கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டவராய் இருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டின் ஊழியம் பெருந்தன்மையான ஊழியம், இருமாப்பாய் ஆளுகிற ஊழியம் அல்ல. எல்லோருக்கும் கிறிஸ்துவை செலவில்லாமல் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, செலவில்லாமல் ஸ்தாபித்து, தேவ மனிதர்களை ஒடுக்காமல் நிர்வாகம் பண்ணி நடத்தப்பட வேண்டிய முக்கியமான ஒரு ஊழியமாக இருக்கிறது. பண ஆசையை வெறுத்துவிட்டு பொல்லாத பழைய ஏற்பாட்டிலே இருக்கின்றதான நியாயப்பிரமாணம், தசம பாகம், காணிக்கை, பலிகள் இவைகளை விடுத்து ஒரு தூய சரீரத்தை கர்த்தர் நமக்காய் ஆயத்தம் பண்ணினார். அவைகளிலே பரிசுத்தம் நிலை பெற வேண்டும் என்கிற சிந்தையோடு நாம் வாழ வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. எனவே எழுத்துக்களின்படி அல்ல, ஆவியின்படி, ஆவியாயும் ஜீவனாய் இருக்கின்ற கிறிஸ்துவின் வார்த்தையின்படி, வேத வசனங்களின்படி, பரிசுத்த தேவனுடைய பரலோக வசனத்தின்படி அவைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளின் அடிப்படையில் அந்த கற்பனைகளை கை கொண்டு போதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்படி இருந்தால் நாம் பரலோக ராஜ்யத்திலே மேன்மையானவர்களாய், கர்த்தரால் வரையறை செய்யப்பட்ட மகிமை உள்ளவர்களாய் காணப்பட இது ஏற்றதாக இருக்கும். தேவனாகிய கர்த்தர், அதாவது யாவே என்னும் நம்முடைய இறைவன் நம்மை நினைத்தருளினதினால், ரட்சித்ததினால் அவருடைய கிருபை நம்மை தாங்கட்டும். இன்னும் ஒவ்வொரு நாட்களிலும் நம்முடைய தியானமாகிய சத்தியத்தை பற்றி அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒரே தேவனே. அந்த மூவரும் சத்தியமுள்ளவர். அந்த மூவரும் சத்தியமாகிய வசனத்தை உடையவர். அந்த வசனமே சத்தியம். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். மகிமை யாவேவுக்கும் யாசுவா மெசியாவுக்கும் உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.